டிஎன்டி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் டிஎன்டி மாரிமுத்து. நான் டெல்லியில் இயங்குகிற அகில இந்திய டிஎன்டி நல சங்கத்தின் தமிழ்நாடு தலைவராக இருக்கேன். இப்போ உங்களுக்கு நம்ம டிஎன்டி மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். 2015 இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சலுகை நமக்கு கொடுத்துச்சு. அதாவது டாக்டர் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று சொல்லிச்சு. அந்த ஸ்காலர்ஷிப் பிரகாரம் நமக்கு 1ஆம் கிளாஸிலேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாயும், 8ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்கிற பிள்ளைகளுக்கு மாதம் 1500 ரூபாயும் கொடுக்க சொல்லிச்சு. இது போக இன்னும் நிறையா மேட்ரு இருக்குது. இன்றைக்கி நம்ம இதை பற்றி மட்டும் பேசுவோம். அந்த மாதிரி கொடுக்க சொல்லிச்சு. இதை கேட்டு நாங்கள் கடந்த 10 வருஷமாக போராடி எந்த பலனும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. பை காட் கிரேஸ், நம்ம கும்பிட்ட சாமியுடைய இதனால் திடீர்னு மதுரை கோர்ட்டு மூலமாக நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடச்சிருக்கு. அதாவது என்ன கேட்டிங்கன்னா, 2016ஆம் ஆண்டு நம்முடைய உறவினர் ஒருத்தர் கோயில்பட்டியை சேர்ந்த உச்சி மாகாளி பாண்டியனுங்கிறவர் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பில் வேணும்னு சொல்லி அவர் அந்த பள்ளிக்கூடத்து மூலமாக நம்ம தூத்துக்குடி மாவட்ட கலெக்டருக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. அந்த அப்ளிகேஷனுக்கு எதுவுமே யாரும் கண்டுக்கவே இல்லை. 7 வருஷம் கழித்து அந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு இன்றைக்கி வந்துச்சு. வந்த உடனே அதை ஹைகோர்ட்டு மதுரை உயர்நீதிமன்றம் அதை எடுத்து மத்திய அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு, இது என்ன இப்படி ஒன்று இருக்குது, நீங்கள் இந்த சலுகைலாம் கொடுக்க உண்மையானா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க உடனே மத்திய அரசு அதிகாரியை, ஆமாம், நாங்கள் 2014, 15, 2015, 16, 2016, 17 இந்த 3 வருஷமும் இந்த டிஎன்டி மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்க டிஎன்டி மக்களுக்கு இந்த சலுகைக்கு உண்டான இந்த கல்வித்தொகைக்கு உண்டான பணத்தை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் தமிழ்நாடு அரசு அதை திருப்பி அனுப்பிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே ஜட்ஜி ரொம்ப சங்கடப்பட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்து, இந்த மாதிரி போரில் அந்த காலத்தில் வெள்ளைக்காரனை எதிர்த்து வருஷக்கணக்காக போராடி கஷ்டப்பட்ட அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகையை நீங்கள் கெடுத்துப்பட்டுன்னு ரொம்ப சங்கடப்பட்டு, ஏன் அவங்களுக்கு 25,000 அந்த கலெக்டருக்கு போடக்கூடாதுன்னு அவர் கேள்வி கேட்ட உடனே அவர் பதறி போய், நாங்கள் எங்கள் பெரிய அட்வொகேட்ஸை கூப்பிட்டு பேசுகிறோம்னு சொல்லிட்டாங்க. அதை 2 நாள் தள்ளி வச்சு கடைசியில் கடந்த மார்ச் 12 மதுரை ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டுருச்சு. அந்த ஆர்டர் பிரகாரம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டான இந்த ஸ்காலர்ஷிப்பை, அதாவது மாதம் 1000 ரூபா, 8ஆம் கிளாஸ் படிக்கிற கீழே வரைக்கும் 1000 ரூபா, அதுக்கு மேலே படிக்கிற பிள்ளைகளுக்கு 1500 கொடுக்கணும். அதோட அவங்களுக்கு 25,000 ஃபைன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமே இந்த டிஎன்டி முக்கியமாக மரபு சாதி மக்களுக்கு இனிமேல் பள்ளித்துறை சேர்றவங்களுக்கு இவங்க எப்படி இந்த அப்ளிகேஷன் வாங்கணும், இதை இதை எப்படி பண்ணணும், அதுக்கு சரியான விளக்க முறையை இந்த கலெக்டர் சொல்லணும். சொல்லலைன்னா கவர்மெண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி அவர் ஆர்டர்லேயே போட்டு விட்டார். அதனால் நம்ம நல்லதே நம்புவோம். நிச்சயமாக இதை இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் இந்த கடந்த 9 வருஷமாக இது நடக்காதனால இந்த ஹைகோர்ட் ஆர்டர் பிரகாரம் நமது முதலமைச்சருக்கு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம். எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இதை இந்த பணத்தை டெல்லியிலேருந்து வாங்கி எங்களுக்கு கொடுக்கணும். இதனால் அவருக்கு எந்த ஒரு நட்டம் கிடையாது. நாங்கள் எங்களுடைய முன்னோர்களுடைய எல்லா இதுவும் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக எங்களுக்கு செய்வேன்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் இப்படி செய்ய தவறிட்டால் நாங்கள் இந்த கோர்ட்டு மேலே கண்டம் ஆஃப் த கோர்ட்டு போவோம். கண்டம் ஆஃப் த கோர்ட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்கள் தமிழ்நாடு ஊரா இதை எடுத்துகிட்டு போய் போராட்டம் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கட்டமாக இன்னையிலிருந்து 15 நாளைக்குள்ளே அவங்க 1 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதம் வரைக்கும் பார்ப்போம். இந்த மாதம் வரலைன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் ஒரு 100 அப்ளிகேஷன் முதல்ல அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கணும் முடிவு பண்ணியிருக்கோம். அது பாரம் கொடுப்போம். அதுக்கும் செய்யலைன்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸரும் போராடுவோம். டெல்லியிலேருந்து போகிறோம், எல்லா பக்கமும் இதை பூரா கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இன்னும் விட மாட்டோம். எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமல் இருந்ததை இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இந்த புண்ணியவானுக்கும் இந்த ஹைகோர்ட்டுக்கும் இதை போட்டதுக்கும் எங்கள் டிஎன்டி மக்கள் சார்பாக இன்றைக்கு வரைக்கும் அடித்து கிடக்கிற இந்த முரட்டு என மரபு சார்பாக எங்கள் நன்றி உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஐயா, இப்போ இந்த சலுகை இவ்வளோ ஆண்டு காலமாக கிடைக்காம இருந்திருக்குது. இந்த சலுகை கிடைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படும் நினைக்கிறீங்க ஐயா? நல்ல கேள்வி தம்பி. உங்களுக்கு
மாதம் 1000 ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன். ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை 8ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு மாதம் 10,000 கிடைக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். எந்த ஸ்கூலில் படித்தாலும் அவங்களுக்கு அந்த பணம் வந்து வீட்டுக்கு வந்துடும். அந்த காலத்தில் வந்துடும். இதே மாதிரி தான் 1949 இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நம்ம மரவருக்குன்னு சொல்லி 10 பள்ளியிடம் இருந்துச்சு. அன்றைக்கே வந்து மாதம் 10 ரூபா அவங்க கொடுத்தாங்க. அதை நம்ம வாங்கி அன்றைக்கி சில பேர் மட்டும் பயப்படுத்தினாங்க. ஃப்யூச்சரில் வந்த கவர்மெண்ட்டு இது நம்மளை கண்டுக்காமே விட்டுருச்சு. அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் நமக்கு படிப்பு பற்றியே தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஒருத்த அடிச்சுக்கிட்டே தான் கிடக்கிறமே ஒழிய நம்மளை கேட்டால் சாதாரணமாக கேட்டோம்னா நமக்கு இது எஸ்பி லெவலில் இருக்க ஆஃபீஸர்லாம் தெரியாது. ஏட்டைத்தான் தெரியும். எங்கள் ஏட்டையா சொல்லிட்டு கேட்குறங்க தான் இருக்கும். ஆனால் நம்ம அன்றைக்கே அந்த வெள்ளைக்காரங்க கொடுத்த பள்ளியத்துலேருந்து படித்து வந்திருந்தோம்னா பெரிய ஆளாக வந்திருப்போம். 70 வருஷம் கழிச்சாது இன்றைக்கா கிடைக்குதுன்னு சொல்லி இன்றைக்கி எல்லோரும் படிக்க போகும். இப்போது நம்ம வந்து கல்லூரிகளில் 1000 ரூபா கொடுக்குறதையே நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போது இந்த கவர்மெண்ட் வந்து இதை எடுத்து செஞ்சு பள்ளி குழந்தைகளுக்கும் ஏன்னா கையிலேருந்து கொடுக்க போகிறதில்ல தமிழக அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தான் வாங்கி கொடுக்குது. இதை வாங்கி கொடுக்குறதுனால தமிழக அரசுக்கும் நற்பெயர் தானே வரும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவங்க நல்ல பேர் தானே. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் செய்யலை, இந்த கவர்மெண்ட் செஞ்சுக்கோ நல்ல பேர் வரும்ல. இது எங்களுக்கும் தெரியாமல் இந்த கவர்மெண்ட் ஏற்கனவே செஞ்சுருக்கணும், தெரியாமல் இதுக்கு செய்யலாம். இது வந்து ஸ்கூல் லெவலில் தான் இது செய்கிறாங்க. இது இப்போ வந்து இதே மாதிரி ஹாஸ்டல் ஸ்கீமு நிறையா இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். நான் இதனால் வந்து 1500 ரூபாங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். எல்லா பிள்ளைகளும் ஒழுங்காக படிக்க போகுங்க. படிச்சுனாக்கா நிறையா புத்தகங்களை வாங்கலாம், என்ன வேணால் செய்யலாம். பேசிக்காக ஒரு படிப்புக்குன்னு ஒரு உருவாகுதுல்ல. ஏன்னா இப்போ நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்கீமை வாங்கக்கூடியவங்க கிராமப்புற இளைஞர்களாகவோ பிள்ளைகளாகவோ தான் இருப்பாங்க. அவங்களால ஒரு டியூஷன் போய் சேர முடியாது, உரிய புக்குகளையோ நோட்ஸையோ வாங்க முடியாது. இந்த ரூபா கிடைக்கிறதுனால அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லையா? ஆமாம், பள்ளியத்தில் புதுசாக வாங்கலாம், அது வாங்கலாம், இது வாங்கலாம், என்னென்ன செய்யணும் செஞ்சுக்கலாம். இது மட்டும் கிடையாது. இப்போ அந்த கிராமத்துலேருந்து வேறு ஒரு டவுனுக்குள்ளே படிக்க வருதுன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி இது எதையில் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சீர்மரவர் நல விடுதிகள்னு சீர்மரவர் விடுதிகள்னு வச்சுருக்கு. ஆனால் அந்த விடுதி வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 13 விடுதி இருக்குது. 3 மாவட்டத்தை சேர்த்து, அதாவது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி சேர்த்து 13 விடுதி தான் இருக்குது. ஆனால் கல்லூரி விடுதியிலே கிடையாது நம்ம லேடிஸுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகள்லாம் காலேஜ் போய் படிக்க முடியல. ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்கீம் பிரகாரம் இந்த டாக்டர் அம்பேத்கர் ப்ரீ மெட்ரிக் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிரகாரம் மாதம் 1000 ரூபா கிடைக்கிற மாதிரி இந்த 2017 மத்திய அரசு இன்னொரு ஸ்கீம் கொடுத்துருக்கு. அந்த ஸ்கீம் பேர் நானாஜி தேஷ்முக் ஹாஸ்டல் ஸ்கீம் ஃபார் டிஎன்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீம் பிரகாரம் இந்த டிஎன்டி மாணவர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ தான் திருநெல்வேலி, இங்கே இருக்க கோயில்பட்டி, தூத்துக்குடி இப்படி இடங்கள்லாம் ஒரு மாணவருக்கு 3 லட்ச ரூபா கணக்கு பண்ணி கவர்மெண்ட் கொடுக்கும். சில அமௌண்ட்டு மட்டும் 20% மட்டும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், கொடுத்தா பண்ணிடணும். இது போக ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக 3000 கொடுப்பாங்க. அவங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த பிள்ளையை உட்காந்து நம்ம பிள்ளையை படிக்கலாம். நம்ம இப்போ குச்சி வீட்டில் உட்காந்துக்கிட்டு புறம்போக்கு வீட்டில் உட்காந்து நம்ம பிள்ளையை படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாட்டுக்காக போராடி செத்த வேண்டிய குடும்பம் நமக்கு இப்போ தான் கொடுக்க ஒரு நினைக்குது. இது வந்து ஸ்டாலின் அரசு அவர்கள் கண்டிப்பாக இந்த நானாஜி தேஷ்முக் ஹாஸ்டல் ஸ்கீமே நமக்கு கொடுப்பாருன்னு நம்புவோம். இதே மாதிரி ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப்பு இருக்குது. அதாவது வெளிநாட்டில் படிக்க போகிற ஸ்காலர்ஷிப் உண்டு. வெளிநாட்டில் ஹரிஜன் மக்கள் படிக்க போனாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பில் போகும்போது அவங்க வேலை பார்க்கக்கூடாதுன்னு சட்டம். ஆனால் டிஎன்டி மக்கள் மத்திய அரசு பணத்தை வாங்கி அந்த வெளிநாட்டில் படிக்க போனாங்கன்னா படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கலாம். அந்த அளவுக்கு சலுகை டெல்லியிலேருந்து இருக்குது. இதை பற்றி எதுவுமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியலை. இது வழிநடுக 70 வருஷமாக மேம்பட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது எஜுகேஷன் விசாவில் போகிறவங்க வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம். அது வந்து டிஎன்டி மக்கள் மட்டும் படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கலாம், பார்ட் டைம் வேலை பார்க்கலாம். இதே ஹரிஜன் மக்கள் ஸ்காலர்ஷிப்போட சேர்ந்து நம்ம போகிறோம். அவங்க இந்த மாதிரி செய்ய முடியாது. அவங்க படிச்சுக்கிட்டு வேலை பார்த்தாலும் ஸ்காலர்ஷிப் க்ளோஸ். ஆனால் நமக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஏன்னா நாட்டுக்காக போராடணும், நாட்டுக்காக உயிரை விட்டோம்ங்கிறதுக்காக நமக்கு இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே மறைக்கப்பட்டுருச்சு, எல்லாமே தெரியாமல் போயிடுச்சு. முதல் தடவையாக இந்த ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு இதை வெளிக்கொண்டாந்துருக்கு. இது மூலமாக தொட்டு விடாமல் நம்ம தலைவர்கள் நாங்கள் இதை விடாமல் நிச்சயமாக விரட்டி பிடிச்சிருவோம். நன்றிங்க. ஒரு முக்கியமான தகவலை இந்த டிஎன்டி மக்களுக்காக கொடுத்துருக்கீங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம். சந்தோஷம். உண்மையாகவே உங்கள் இதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ரொம்ப பெரிய பிரச்சனை. இந்த திருநெல்வேலி மாவட்டம் தான் ஆரம்ப காலத்தில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மாவட்டம். 1897 இந்தியா தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் முதல்ல அந்த சிடி ஆக்டை போடப்பட்ட மாவட்டம் இந்த டிஎன்டி தான். அது மறுவருக்கு தான். அங்கேருந்து நான் பேசுகிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அது உங்கள் டிவி இந்த சேனலில் பேசுகிறதுக்கு நான் உண்மையிலேயே என்னுடைய ஆழ்ந்த மனதளத்துக்குள்ளேருந்து வரக்கூடிய வாழ்த்துக்கள். நன்றிங்க. தேங்க்யூ.